Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா தாங்க. இந்த பரோட்டாவை நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நான் பரோட்டா செய்கிறதுக்காக 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். நமக்கு இந்த அளவில் நமக்கு ஒரு 5லேருந்து 6 பரோட்டா நமக்கு கிடைக்கும். இந்த மாவுக்கு நமக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றும்போது ரொம்ப பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இல்லைனா மாவு ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா நமக்கு பரோட்டா செய்ய முடியாது. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் மாவு கொஞ்சம் கையில் ஒட்ட தான் செய்யும். இந்த மாவை நல்லா இழுத்து பிசையும் போது மாவு அந்த ஒட்டுறதுலாம் போய் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ இந்த மாவை சப்பாத்தி தேய்க்கிற கல்லுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ தட் எனக்கு நல்லா இழுத்து பிசைறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ன்ட்டு. இதே மாதிரி நம்ம மாவை நல்லா இழுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இன்னும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேணால் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கலாம். திரும்பவும் நல்லா இழுத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ அந்த மாவு ஃபுல்லாக நான் சுற்றி எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டேன். இதை இப்படியே நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் கழிச்சு மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இதை திருப்பியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம்.
இந்த மாவை நல்லா 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வைக்க போகிறேன். நான் எல்லா மாவும் ஒரே சைஸில் வேணுங்கிறதுக்காக நான் இப்படி கத்தி வச்சு கட் பண்ணேன். இல்லைனா நம்ம சப்பாத்தி மாவுக்கு எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து உருட்டி கூட வச்சுக்கலாம். எனக்கு இப்போ 6 உருண்டை கிடச்சிருக்கு இந்த மாவுலேருந்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த உருண்டை மேலே திருப்பி நான் எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வைக்க போகிறேன். ஒரு 1 ஹவர் இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். மாவு நல்லா ஊறினனால நமக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம தேய்ச்சிருக்கலாம். ஸோ சப்பாத்தி தேய்க்கிற கத்தையை எடுத்து நம்மளால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கத்தி எடுத்து நம்ம நடுவில் வந்து இந்த மாதிரி நல்லா கோடு கிழிச்சிக்கலாம். ஸோ இப்படி கோடு கிழிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த பரோட்டா வந்து லேயர் லேயராக நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அது மாதிரி எவ்வளோ நெருக்கமாக கோடு போட முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கோடு போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, எண்ணெயை எடுத்து இது மேலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து பரோட்டா மடைக்கும்போது இந்த கோடு கிழிச்சிருக்கோம்ல லேயர், இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். நம்ம பரோட்டா செய்யும்போது அதே மாதிரி லேயர் லேயராக வரும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போ நல்லா நம்ம எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாச்சும் ஒரு பக்கமாக எடுத்து இந்த மாவை வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டே வரலாம். ஸோ நம்ம எண்ணெய் நிறைய தேய்ச்சதே வந்து இதுக்காக தான். ஸோ இப்படி நம்ம மாவு சேர்க்கும்போது நிறைய எண்ணெய் இருந்தால் தான் அந்த லேயர் வந்து ஒட்டாமல் நமக்கு அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம 2 பக்கமும் இருக்கிற மாவை வந்து ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா
நம்ம கையால் லைட்டாக வந்து அந்த மாவை வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிருக்கிறதுனால அந்த மாவு வந்து சீக்கிரமாக பிஞ்சு வராது. அந்த எலாஸ்டிக்சிட்டியோட ஃப்ளெக்சிபிளாக நல்லா கொஞ்சம் இழுத்து வரும். நல்லா இழுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக சுற்றி வச்சுக்கலாம். இப்படி ரவுண்டாக சுற்றினதுக்கப்புறமா இதுக்கு மேலேயே நம்ம எண்ணெய் போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து தேய்ச்சி உருட்டி வச்சுட்டேன். இது 1 ஹவர் அப்படியே நான் ரெஸ்ட் எடுக்க விட்டு போகிறேன். ஸோ இப்போ 1 ஹவர் ஆச்சு. இப்போ நம்ம வந்து பரோட்டா வந்து தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ தேய்க்கிறதுக்கு வந்து நமக்கு சப்பாத்தி கட்டெல்லாம் எதுவும் தேவைப்படாது. நம்ம கையிலே லைட்டாக அமுக்கி விட்டாவே நமக்கு கரெக்டாக பரோட்டா ஷேப்புக்கு அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கையிலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லில் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கல்லும் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நான் பரோட்டா போட்டு நான் வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பரோட்டா 2 பக்கம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து உள்ளியும் நல்லா வந்து சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பரோட்டாவை சுட்டு எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துட்டோம். ஸோ பரோட்டா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இப்படி அடித்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த பரோட்டா வந்து ஹோட்டலில் போடுற மாதிரி அந்த லேயராக சாஃப்டாக நமக்கு வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி நல்லா லேயராக சாஃப்டாக சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.